ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக போட்டிருந்த காமராஜர் டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் 1 வந்து நம்ம எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ பேட்சில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம், ஸோ அதை நீங்கள் எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ பேட்சில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸோ இந்த வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோங்கிறத இப்போ நான் பேட்ச் குரூப்பே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? அந்த ஸ்க்ரீனில் விசிபிளாக காட்டுறேன். எப்படி எப்படி நம்ம கிளாஸஸ் கொடுத்துருக்கோம், எப்படி எப்படி மெட்டீரியல் கொடுத்துருக்கோங்கிறத காட்டுறேன். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போயும் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வீக் வந்து எண்டு வரைக்கும் நம்ம டைம் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் ஷெட்யூல் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ அதில் எந்த விதமான டிலேவும் கிடையாது. ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். லேட்டாக ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் உங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் படிச்சுக்கிறணும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடணும். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வீடியோவை நிறையா புது சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க. ஓகேவா? ஓகேவா. ஸோ இப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். டபுள் ஸ்க்ரீனாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்க, உங்களுக்கு தெரியுது, எப்படி தெரியுதுன்னு. ஓகேப்பா. ஓகே, ஜூம் பண்ணிக்கலாம். நீங்களும் கையில் பிடிஎஃப் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதான் ரொம்ப முக்கியம். இப்போ கூட கையில் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத எழுதுங்க. அடுத்து அதை அப்படியே உட்காந்து இதை நம்ம எத்தனை நாள் பிரித்து படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? எப்பயுமே என்னதான் 1000 ஷெட்யூல் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்கணும். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேவாப்பா? ஓகே, சரி. ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஷெட்யூல் 1ல நம்ம தமிழில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஸோ பிரித்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, ஒலி வேறுபாடு. இது வந்து நம்ம யூனிட் 1 to 6ல கொடுத்துருக்கோமா? இந்த சைடு அப்படி நம்ம பேட்ச் குரூப் வந்தீங்கன்னா, ஸோ பேட்ச் குரூப்பில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டடி பிளான் போட்டிருப்போம், பேட்ச் வீடியோ ஷெட்யூல் போட்டிருப்போம். ஸோ அதை விட்டுருங்க. ப்ராசஸ் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு காலையில் ஒரு ஆடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஃபுல் புக் லிஸ்ட் வந்து போட்டிருக்கோம். புக்ஸ் என்னென்ன உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை அப்படிங்கிறத போட்டிருக்கோம். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பேட்ச் ஸ்டார்ட் அப்படிங்கிறத போட்டு இந்த இடத்துல ஷெட்யூல் 1க்கான நம்ம அந்த வீடியோ ப்ரூஃப் பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? ஷெட்யூல் 1க்கான இந்த பிடிஎஃப் இருக்கும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா தமிழ் கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்னு கொடுத்துருப்போம். ஓகேவா? ஷெட்யூல் 1 தமிழ் கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்னு கொடுத்துருப்போம். ஓகேவாப்பா? அது கீழே பார்த்தீங்கன்னா பாருங்க, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக ஃபர்ஸ்ட். அதுக்கான மெட்டீரியல் இருக்கா? ஸோ அடுத்து பாருங்க, சந்திப்பிழை பார்ட் 1 பார்ட் 2. அடுத்து அதுக்கான மெட்டீரியல் பார்ட் 1 பார்ட் 2. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, குறில் நெடில் வேறுபாடு, குறில் நெடில் வேறுபாடுக்கான மெட்டீரியல். அடுத்து ஒலி வேறுபாடு, ஒலி வேறுபாடுக்கான மெட்டீரியல். ஓகேவா? கிளியரா? ஸோ அடுத்தது வாங்க, அடுத்து என்ன இருக்கு பாருங்க, நாலடியாருக்கான மெட்டீரியல். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம யூனிட் 7ல நாலடியார். அதுக்கப்புறம் நான்மணி கடிகை பாருங்க, நான்மணி கடிகை வீடியோ இருக்கு, நான்மணி கடிகை பிடிஎஃப் இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, பழமொழி 400 வீடியோ, கீழே பிடிஎஃப். ஓகேவா? முடிஞ்சாப்பா? ஸோ தமிழ்ல நம்ம யூனிட் 1 to 6 யூனிட் 7க்கான ஆல் வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் நம்ம பேட்ச் குரூப்ல அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, திருக்குறள் ஒழுக்கமுடைமை. இது ஒன்று மட்டும் பெண்டிங்ல இருக்கு. சரிங்களா? இது வந்து நான் கொடுக்கணும். சரிங்களா? இது ஒரு டாபிக். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, டாப் 600 கலைச்சொற்கள் பார்ட் 1. ஓகேவா? ஸோ அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பழமொழி 400க்கு அப்புறம் ஸோ கொடுத்துருக்கோம் நம்ம ஷெட்யூல் 1 600 கலைச்சொற்கள். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இது சேவ் ஆகாமல் இருக்கு. ஒரு நிமிஷம்ப்பா. ஸோ இதுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா நம்ம இம்பார்ட்டண்டான 50 கலைச்சொற்கள் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருப்போம். சரிங்களா? எவ்ரி வீக் இதே மாதிரி கொடுப்போம். ரொம்ப ஈஸி. இதை படிக்கிறதுக்கு ஒரு 2 பேஜ். இதை நீங்கள் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால ஈஸியாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஏறி போய் ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதை மட்டும் மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. தொடர்ந்து பயணிங்க. ஓகேவா? அதான் இங்கே ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கப்பா, ஆப்டிடியூடு, ரீசனிங் மேக்ஸில் நம்மளுக்கு இருக்குது. டைம் அண்ட் ஒர்க்குக்கு பாருங்க, நம்ம அடுத்து கொடுத்துருக்கோம் கலைச்சொற்களுக்கு அடுத்து ஷெட்யூல் 1 மேக்ஸ் கிளாஸஸ் அண்ட் ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து எல்லா வீடியோக்குள்ளேயும் ஹோம்ஒர்க் சம்ஸ் இருக்கும். ஓகேவா? எவ்ரி வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஒவ்வொரு மாடலையும் போட்டு பாருங்க. அந்த ஒவ்வொரு மாடலுக்கும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஹோம்ஒர்க் சம்ஸை கட்டாயம் பாருங்க. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் பேசிக்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். பேசிக்கான அடிப்படை தகவல்கள் நிறையா உள்ள இருக்கும். ஸோ எனக்கு மேக்ஸை பார்த்தாலே பயமா இருக்கு சார், மேக்ஸ்னாலே எனக்கு கஷ்டம், மேக்ஸ்னாலே வராது,
எனக்கும் மேக்ஸுக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்றவங்களாம் அந்த வீடியோவை பாருங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டைமோட ஒரு கிளாஸ் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 அப்படியே கிளாஸ் 5, 6 வரைக்கும் போகும். சரிங்களா? மொத்தம் 6 பார்ட். டைம் அண்ட் ஒர்க்ல 6 பார்ட். இந்த 6 கிளாஸஸ் நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க் முடிஞ்சுச்சு. இதுல இருக்க மாடலை நீங்க திரும்ப 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 ஒரு போட்டு பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து வரக்கூடிய 2ல இருந்து 3 கேள்விகளை அப்படியே நீங்க தட்டி தூக்கிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ 25க்கு 2ல இருந்து 3 கேள்விகள் ஈஸியா கிடைக்கும். இந்த 6 கிளாஸஸை நீங்க தெளிவா பார்க்கணும். ஒரு தடவைக்கு நீங்க 2 தடவை பார்த்தாலும் பரவாயில்ல. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பிட்டேஷன் தான் உங்களுக்கு மார்க் எடுத்து கொடுக்கும். சரிங்களா? மற்ற விஷயங்கள் மாதிரி ஒரு தடவை படிச்சாலே மனசுல நிக்கிறது, மனப்பாடம் பண்றது அதெல்லாம் மேக்ஸுக்கு செட் ஆகாது. ரிப்பீட்டடா நீங்க போடணும். ஒரு சம் எடுத்தா அந்த சம்ம நீங்க 10 தடவை போட்டு பார்க்கணும். உங்களுக்கு மேக்ஸ் கஷ்டம் அப்படின்னா. சரிங்களா? சார் எனக்கு மேக்ஸ் வரவே இல்ல. மேக்ஸ் எனக்கு தெரியும். அப்படி சொல்றவங்கலாம் ஒரு சம் எடுத்து அத 10 தடவ போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த சம் உங்களுக்கு வருதா இல்லையான்னு நீங்களே பாருங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே ரிப்பிட்டேஷன் தான். நீங்க எத்தன தடவ அத திரும்ப திரும்ப செய்றீங்க அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். ஓகேவாப்பா? ஸோ அடுத்தது பாருங்க நம்மளுக்கு ரீசனிங்ல நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டம்க்கு 2 பார்ட் வந்து மேம் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ கிளாஸ் 1, கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லி 2 பார்ட் வந்து மேக்ஸ் மேம் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நம்பர் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் நீங்க நோட்ஸ் எடுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அதுக்கு பெரிய அளவுல புக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ நம்பர் சிஸ்டம் ஒரு தடவைக்கு 2 தடவ நல்லா பாருங்க. வீடியோவ பார்த்து நல்லா வந்து நீங்க உள்வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்பர் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அது புரிஞ்சா மட்டும் தான் அந்த இடத்துல உங்களோட பிரெயின் வந்து அதுக்கு ஏத்த மாரி கரெக்ட்டா சிந்திக்கணும். புரியுதா? ஏன்னா அதுதான் ரீசனிங். ஓகேவாப்பா? ரீசனிங் அப்படிங்கிறதுக்கு அதுதான் காரணவியல். ஓகேவா? அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ உங்களுக்கு முதல்ல அது என்ன காரணங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகேவா? புரிதல் இல்லைன்னா இங்க நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ஜிஎஸ். ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள். ஸோ இது 2மே வந்து வீடியோ. சிந்து சமவெளி நாகரிகம் ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்திய அரசியலமைப்பு குடுத்திருப்பேன். ஏன்னா, ஆமாப்பா இதுல பாலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்கணும் நீங்க. இந்த பாலிட்டி, ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் அது நான் நாளைக்கு ஒரு வீடியோல வரேன். ஜிஎஸ்ல வந்து நம்ம எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுத்து ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ பாலிட்டிக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ஸோ பாலிட்டில இருக்கக்கூடிய 10th அண்ட் 12th இந்த 2 லெசனுக்கான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் நம்ம குடுத்திருப்போம். சார் 6th இந்த 2 லெசன் நீங்க ஃபுல்லா படிங்க. 6த்ல இத விட ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் கூட இருக்கும். அந்த 5 பாயிண்ட்ட மட்டும் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் தனியா படிக்காதீங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு விஷயத்த எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம 11th 10th 11th 12th இதுதான் மெயின். இதுக்கப்புறம் தான் நீங்க 6th to 9th போகணும். வெறும் 5 கேள்விகள் தான் கேட்பாங்க. 6th to 9thல இருந்து வெறும் 5 கேள்விகள் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால 10th 11th 12th தான் நம்மளுக்கு ஸ்கோரிங் ஏரியா. நான் அத பத்தி நாளைக்கு ஒரு வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். ஜிஎஸ்ஸ நம்ம எப்படி வந்து ஈஸியா கிராக் பண்ணலாங்கிறதுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ சொல்றேன். ஸோ மறக்காம எல்லாரும் அந்த வீடியோ பாருங்க. சரிங்களா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு 10th 12th வந்து நான் குடுத்துட்டேன். பிடிஎஃப் குடுத்துருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப்க்கான புக் பிடிஎஃப் தான் நம்ம இது வந்து புக் பிடிஎஃப் வந்து நம்ம குடுத்துருப்போம்ப்பா. எதுக்கு மெட்டீரியல் தேவையோ ஸோ இதுக்கு வந்து புக்கு குடுத்துருக்கோமா? இப்ப நீங்க தமிழுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மெட்டீரியல் குடுத்துருப்போம். அவுட் சோர்ஸும் சேர்த்து. இப்ப நாலடியார்ன்னு இருக்கா? ஸோ இப்ப நாலடியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாலடியார்ல என்ன புக் சோர்ஸ் இருக்கு, என்ன அவுட் சோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கலந்து நம்ம மெட்டீரியலா குடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்ப பாருங்க. சந்திப்பிழை அப்படின்னு இருக்குன்னா, வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னா அது தனியா நம்ம ஒரு பிடிஎஃபா குடுத்துருப்போம். ஸோ இதுல அவுட் சோர்ஸ், புக் சோர்ஸ் எல்லாமே கலந்திருக்கும். இதுக்கு தேவை. அதனால நம்ம அதுல எல்லாத்தையும் கலந்து குடுத்துருக்கோம். சரிங்களா? ஜிஎஸ்ல இந்த பாடங்களுக்கு இது தேவையில்ல. சார் அப்ப எக்ஸ்ட்ரா வர பாயிண்ட்ஸ் அது நான் அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? பொறுமையா கவனிங்க. எக்ஸ்ட்ரா வர்றது நம்மளுக்கு எங்க கவர் ஆகுங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? ஓகேப்பா. இப்ப 10th இந்திய அரசியலமைப்பு, 12th இந்திய அரசியலமைப்பு இது 2மே குடுத்தாச்சு. அதுக்கான பிடிஎஃப் குடுத்தாச்சு. சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள் 11th ஸ்டாண்டர்ட் ஓகேவா? அதுக்கான பிடிஎஃப், அதுக்கான வீடியோ அப்படிங்கிறது நம்ம குடுத்துட்டோம். அடுத்தது இதுக்கான இங்கிலீஷ் மீடியம். அதே 10th 12th இந்திய அரசியலமைப்பு, அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள் இந்த இங்கிலீஷ் மீடியம் கிளாஸஸ் ஓகேவா? அதுக்கான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் அதுக்கு கீழேயே குடுத்துருக்கோம். சரிங்களா? அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க ஒன் பை ஒன்னா. ஸோ 11th பார்ட் 3 பார்ட்டும் குடுத்துருக்கோம். குப்தாஸ்ல பார்ட் 1, பார்ட் 2 குடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சுச்சு. ஓகேவா? இன்னும் நம்ம உங்களுக்கு குடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சயின்ஸ்ல அண்டம், இயக்கம், இயக்க விதிகள் அப்படிங்கிற இந்த 3 லெசன். ஓகேவா? இந்த 3 லெசன்ல நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, பாக்ஸ், புக் பேக் அவ்வளோதான். ஓகேவாப்பா? ஸோ ரொம்பலாம் நீங்க படிக்க வேண்டிய தேவைகள் கிடையாது. பாக்ஸ், புக் பேக் இது 2 மட்டும் படிங்க. ஓகேவா? இது போக நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா டாபிக் அம்பேத்கர், பகத்சிங், லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத் நீங்க கேட்டீங்க இல்லையா? பாலிட்டி இதுலலாம் வந்து எக்ஸ்ட்ராவா வெளிய போற டாபிக்லாம் நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்களா? அதெல்லாம் வந்து நான் இந்த எக்ஸ்ட்ரா டாபிக்ல உங்களுக்கு கவர் பண்ணி குடுத்துருவேன். சரிங்களா? லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத்லாம் பாலிட்டில வரக்கூடிய அவுட் சோர்ஸ். பாலிட்டில வரக்கூடிய எக்ஸ்ட்ரா டாபிக். சரிங்களா? இதெல்லாம் இப்ப கரண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிற மாரி படிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய விஷயங்கள்.
ஓகேவா? ஸோ அப்ப இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபுல்லா நம்ம இது வந்து மெட்டீரியலா நான் ரெடி பண்ணி உங்களுக்கு குடுத்துருவேன். எதுக்கு மெட்டீரியல் தேவையோ அதுக்கு நம்ம குடுத்துருவோம். ஸோ எதுக்கு புக்ஸே போதுமோ அதுக்கு நம்ம புக்ஸ் மட்டும் தான் குடுப்போம். சரிங்களா? ஸோ இதுக்கான நம்ம எக்ஸாம் டேட் எப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17 ஓகேவா? 17/8 ஆ கம்மிங் மண்டே ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட் மண்டே வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். மார்னிங் 5 AM வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துரும். ஈவினிங் வந்து ஆன்சர் கீ வந்துரும். சரிங்களா? ஸோ அடுத்த டீட்டெயில் என்ன எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இத பொறுத்தவரைக்கும் இப்ப நீங்க இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய யூனிட் 1 to 6 இப்படி இந்த ஏரியால வந்து நீங்க அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். சரிங்களா? அதே மாரி யூனிட் 7. ஏன்னா யூனிட் 7லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நம்ம குடுத்திருக்கக்கூடிய மெட்டீரியல். தமிழ பொறுத்தவரைக்கும் இந்த மெட்டீரியல நீங்க படிச்சு இத கரெக்ட்டா நீங்க பிரிப்பேர் பண்ணாலே போதும். இது போக நம்ம இந்த டாபிக் எல்லாம் பிஒய்க்யூவும், இந்த டாபிக் எல்லாம் டெஸ்ட் வீடியோவும் இப்ப இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப ஒவ்வொரு வீடியோக்கும் இப்ப சந்திப்பிழைன்னு இருக்குன்னா, சந்திப்பிழையில இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சில என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அத எப்படி நம்ம குடுக்கணும். ஸோ இந்த மாரி டைப்ல தான் உங்களுக்கு கேட்பாங்கங்கிற ஒரு ஐடியாலஜிய அது கிரியேட் பண்ணி குடுக்கும். சரிங்களா? இந்த இப்ப குறில் நெடில் வேறுபாடுன்னு இருக்குன்னா, இதுலருந்து இதுவரைக்கும் கடந்த 5 வருஷத்துல டிஎன்பிஎஸ்சில என்னென்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மேம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி குடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கான வேலைகள் அதுக்கான பிரிப்பரேஷன் போய்க்கிட்டு இருக்கு. இது தமிழுக்கு மட்டும் இல்ல. தமிழுக்கு, மேத்ஸ்க்கு, ஜிஎஸ்க்கு இது 3க்குமே செய்ய போறோம் இந்த வாரத்துல இருந்து. ஓகேவா? ஸோ இது எல்லா பேட்ச் ஸ்டூடண்ட்ஸும் கேட்டுக்கோங்க. அண்ட் அதே மாரி வெற்றி நிச்சயம் பேட்ச், டிவிகே பேட்ச் உங்களுக்கு அடுத்த வீடியோல அப்டேட்ல வரேன். ஓகேவாப்பா? ஸோ எல்லாமே அடுத்தடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது திருக்குறளுக்கு நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ நாளைக்கு அதுக்கான பிடிஎஃப் குடுத்துடுறேன். கலைச்சொற்கள பொறுத்தவரைக்கும் டெய்லி காலையில எந்திரிச்சோன, அந்த நம்ம குடுக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய 50 கலைச்சொற்களையும் வாசிங்க. ஓகேவா? நான் இப்ப நீங்க வந்து இந்த ஷெட்யூல எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. நான் உங்களுக்கு சேனல் காமிச்சுட்டேன். பேட்ச் சேனல் காமிச்சுட்டேன். எப்படி இருக்குங்கிறத காமிச்சுட்டேன். ஸோ இத பார்த்துட்டு இப்ப யாருக்கும் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், நான் கீழ வந்து டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு, வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். அதுக்கு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப இந்த கலைச்சொற்கள பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த தமிழ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த தமிழுக்குலாம் பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் பார்க்க 1 நாள், நீங்க படிக்கிறதுக்கு 1 நாள் வச்சா கூட 2 நாள்ல இத முடிச்சிடலாம். ஓகேவா? தமிழு இந்த யூனிட் 1 to 6 இந்த யூனிட் 7 இது 2யும் சேர்த்து 2 டேஸ் உங்களுக்கு போதும். ஓகேவாப்பா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கலைச்சொற்கள பொறுத்தவரைக்கும் டெய்லி நீங்க மார்னிங் எந்திரிச்சோன, இல்ல படிக்கிறதுக்கு முன்னாடி ஓகேவா? 1 டைம் வந்து ரீட் பண்ணுங்க. நம்ம அந்த 50 கலைச்சொற்கள் குடுத்துருக்கோம் இல்லையா? அத ஒரு டைம் வந்து ரீட் பண்ணுங்க. டெய்லி நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க காலையில எந்திரிச்சோன. எப்போ உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கோ டைமிங். ஓகே. ஒண்ணு படிக்கிறத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இல்ல எந்திரிச்ச உடனே. காலையில மார்னிங். ஓகேவா? ஸோ ஏர்லி மார்னிங். அதுக்காக எந்திரிச்ச உடனே காலைல கண்ண முழிச்சோனே அப்படி படிக்க சொல்லலப்பா, சுப்ரபாதம் மாரி. நான் அப்படிலாம் சொல்லல. ஸோ பிரிப்பேர் ஆயிட்டு நீங்க அடுத்து வொர்க்குக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டைம் இருக்கும்போது அத ஒருக்க ரீட் பண்ணிட்டு அத போங்க. சரிங்களா? கலைச்சொற்கள் அப்படிதான் படிக்கணும். அத உட்கார்ந்து நம்ம ஒரு டைம் முட்டி படிச்சுட்டு தூக்கி போட்டுறக்கூடாது. டெய்லி அத ரீட் பண்ணுங்க. அடுத்த ஷெட்யூல் போம்போது அடுத்த பிடிஎஃப் வந்துரும். அத நீங்க டெய்லி அந்த 1 வாரம் ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்தது மேத்ஸ பொறுத்தவரைக்கும் டைம் அண்ட் ஒர்க்ல மொத்தம் உங்களுக்கு 6 பார்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? கவனமா கவனிங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த 6 பார்ட்ட நீங்க இன்னும் நம்மளுக்கு எத்தன நாட்கள் இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு டியூஸ்டே. ஓகேவாப்பா? ஸோ இன்னைக்கு வந்து டேட் என்ன? நம்மளுக்கு 11 ஓகேவா? ஸோ டியூஸ்டே. ஸோ இன்னைக்கு டியூஸ்டே 11, 12, 13, 14, 15, 16 ஓகேவா? கரெக்ட்டா இன்னும் 6 டேஸ் இருக்கு. சரிங்களா? இன்னிலிருந்து டெய்லி ஒவ்வொரு பார்ட் வந்து கவர் பண்ணுங்க. டெய்லி 1 பார்ட் வீடியோ. எல்லாத்தையும் ஒரே நாள் உட்காந்து பார்க்காதீங்க. தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாதீங்க. டெய்லி ஒரு பார்ட் பாருங்க. அதுல உள்ள ஹோம் ஒர்க் சம்ஸ அன்னைக்கு போட்டு பாருங்க. ஓகேவா? இத டெய்லி ரிப்பீட் பண்ணுங்க. இப்ப பார்ட் 1 இன்னைக்கு நீங்க ஒரு வீடியோ பார்க்கிறீங்க. இதுல உங்களுக்கு ஒரு 4 ஹோம் ஒர்க் சம் குடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த ஹோம் ஒர்க்க போட்டு பாருங்க. அண்ட் அந்த ஹோம் ஒர்க்க நாளைக்கு நாள கழிச்சும் எப்பப்பலாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பலாம் அத திரும்பவும் போட்டு பாருங்க அந்த மாடலையும். ஓகேவா? ஏன்னா நீங்க ஒவ்வொரு நாள் பார்க்கிறதும் ஒவ்வொரு மாடல் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இத 6 பார்ட்டா பிரிச்சுக்கோங்க. இத வந்து நீங்க டெய்லி ஒவ்வொரு பார்ட் அப்படிங்கிற மாரி பாருங்க. நம்பர் சிஸ்டம்ல உங்களுக்கு 2 பார்ட் இருக்கு. ஓகேவாப்பா? நம்மளுக்கு வந்து கம்மிங் 15 அண்ட் 16 வந்து சாட்டர்டே, சண்டே வருது. சரிங்களா? சாட்டர்டே, சண்டே நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். ஸோ அந்த சாட்டர்டே, சண்டே டைமிங்ல ஒவ்வொரு பார்ட்டா பார்த்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. ரீசனிங். ஓகேவா? இல்ல அதுக்கு முன்னாடியே நான் பார்க்குறேன் சார் அப்படின்னாலும், டெய்லி பாதி பாதி வீடியோவா சரிங்களா? பாதி பாதி வீடியோவா பார்த்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுலருந்து நோட்ஸ் எடுத்து அந்த சம்ஸ திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுங்க. ரீசனிங் நீங்க நாளைக்கு நாள கழிச்சு கூட சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டா கூட நல்லது தான். ஓகேவா? மேத்ஸ பொறுத்தவரைக்கும். ஆனா மேத்ஸ்ல டைம் அண்ட் ஒர்க்க பொறுத்தவரைக்கும் நீங்க டெய்லி ஒவ்வொரு பார்ட் போங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான சாப்டர்ப்பா. ரொம்ப ஈஸியான சாப்டரும் கூட. ஸோ அதனால அத வந்து மார்க் வந்து நம்ம விட்டுறக்கூடாது. சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகத்த பொறுத்தவரைக்கும் 11த் குப்தர்கள்ல 11த். ஸோ ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் அது என்ன கதை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா படிக்கிறவங்க. செகண்ட் டைம் படிக்கிறவங்க அத ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. கம்பல்சரி ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேவா? ஏன்னா இத பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மறக்க தான் செய்யும். சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மறக்கும் டேட்டா.
அத பத்தி கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கு? என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத பாருங்க. குப்தர்கள்னா என்னப்பா? குப்தர்கள்னா யாரு? எப்ப வந்தாங்க? எப்ப போனாங்க? யார் யார் இருந்தாங்க? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அத ஞாபகம் வைக்கிறது, மெமரி பண்றது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. முதல்ல எடுத்தோனயே எந்திரன் ரோபோ மாரி நம்மளுக்கு அப்படி திருப்பணும்னு நம்மளுக்கு மெமரியில ஏறியணும் அப்படின்னா, அப்படிலாம் ஏறாது. சரிங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் படிக்கிறீங்க. ஸோ அப்படி படிக்கும்போது என்ன கதை, அதுல என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத ஃபர்ஸ்ட் படிங்க. ஜாலியா படிங்க. கேஷுவலா படிங்க. அதுக்கப்புறம் மெமரி பண்ற ஏரியாவுக்கு போகலாம். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. 10th அண்ட் 12க்கு நல்ல ஃபோக்கஸ் குடுங்க. இந்த 2 ஸ்டாண்டர்ட்ல இருந்து மட்டும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து 6 கேள்விகள் வரைக்கும் கேட்பாங்க. உண்மைய தான்ப்பா சொல்றேன். இந்த 2 ஸ்டாண்டர்ட்ல இருந்து மட்டும் நம்மளுக்கு 5ல இருந்து 6 கேள்விகள் கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வீடியோவே ஒரு தடவைக்கு 2 தடவ பார்த்தாலும் பரவால்ல. இல்ல நீங்க எத்தன தடவ அந்த லெசன நீங்க திரும்ப திரும்ப படிச்சாலும் சரி, இந்த இந்த ஒரு பாடம், அதே மாரி சிந்து சமவெளி நாகரிகம். இது 2மே இந்த ஒரு ஷெட்யூல் 1ல ஜிஎஸ்ல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்க வேண்டியது. பொதுவாவே ஜிஎஸ்ல குரூப் 4னா ஜிஎஸ்ல சிந்து சமவெளி நாகரிகம், இந்திய அரசியலமைப்பு. குரூப் 2னாலும் சரி, குரூப் 4னாலும் சரி, இந்த 2 லெசன்ல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும். இப்ப குப்தர்கள்ல கூட இந்த தடவ குப்தர்கள்ல கேட்கலன்னா, முகலாயர்கள்ல கேட்பாங்க. இல்லன்னா டெல்லி சுல்தான்ல கேட்பாங்க. சரிங்களா? ஆனா சிந்து சமவெளியிலயும் சரி, இந்திய அரசியலமைப்புலயும் சரி, கம்பல்சரி கொஸ்டின் வரும். 100% வரும். சரிங்களா? சேலஞ்சாவே நான் சொல்றேன். இந்த தடவ கூட கண்டிப்பா வரும். குரூப் 4லயும் சரி, குரூப் 2லயும் சரி. ஸோ அந்த 2 பாடத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் குடுங்க. ஓகேவா? அடுத்தது சயின்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரா டாபிக்க பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு மெட்டீரியலா ரெடி பண்ணி நான் உங்களுக்கு குடுத்துடுறேன். அத நான் உங்களுக்கு வீடியோவாவும் நான் வந்து எடுத்து போட்டுடுறேன். ஓகேவா? ஸோ வீடியோவும் பாருங்க. நான் உங்களுக்கு நெறைய டேட்டாஸ் வந்து அதுல நான் சொல்றேன். அவுட் சோர்ஸ் அது இதுன்னு எதெல்லாம் முக்கியங்கிறத நான் தான் எடுப்பேன். எக்ஸ்ட்ரா டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் எடுப்பேன். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு எடுத்து அதுல என்னென்னலாம் கவர் ஆகுங்கிறத ஒரு ஸ்டோரி டைப்பா ரொம்ப ஜாலியா நம்ம பார்ப்போம். எக்ஸ்ட்ரா டாபிக்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்பட வேண்டிய ஏரியாங்கிறது ஜிஎஸ். ஜிஎஸ்ல எங்க இம்பார்ட்டன்ட் நீங்க குடுக்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன். மேக்ஸ எப்படி இந்த வாரத்துக்கு பிரிச்சு தெளிவா கொண்டு போணுங்கிறத நான் சொல்லிட்டேன். தமிழ்ல நீங்க தமிழ் வந்து ஈஸி தான். 2டே நாள்ல முடிச்சிடலாம். ஓகேவா? உங்களுக்கு மிச்சம் வந்து 6 நாள்ல ஜிஎஸ்க்கு உங்களுக்கு 4 நாள் டைம் இருக்கு. சரிங்களா? நீங்க பொறுமையா படிங்க. கேஷுவலா படிங்க. ஒண்ணும் அவசரம் கிடையாது. தமிழ நீங்க ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? இதுல நீங்க ஒரு 80% நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டா கூட ஓகே தான். ஓகேவா? ஸோ அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கும். இப்ப நீங்க ஒரு ஒரு சில டாபிக் கம்ப்ளீட் பண்ண முடியலையா? பரவால்ல. அடுத்த ஒரு ரிவிஷன் வரும்போது, அதுல அந்த டாபிக் தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாபிக் நம்ம இதுல ஷெட்யூல் 1ல முடிக்கல அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷன் டைம் வரும்போது அந்த டாபிக்க ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு, மத்த டாபிக்லாம் ரிவிஷன் தானே பண்ண போறீங்க. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எதுவுமே நம்ம பிளான் பண்றதுல தான் இருக்கு. சரிங்களாப்பா? எல்லார்னாலயும் 100% எல்லா டாபிக்கையும் படிச்சு முடிக்க முடியாது. ஓகேவா? அதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதனால உங்களோட ஃபுல் எஃபர்ட்ட குடுங்க. உங்களோட முழு முயற்சிய குடுங்க. உங்களோட முழு உழைப்ப குடுங்க. அது எந்த அளவுக்கு போய் நின்னாலும் சரி. ஓகேவாப்பா? ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த பயணத்த வந்து ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஷெட்யூல எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாரி இத பாருங்க. ஃபர்ஸ்ட் இத பார்த்து இந்த டாபிக்லாம் இருக்கு அப்படிங்கிறத பொறுமையா உட்காந்து முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் பாருங்க. பார்த்துட்டு பொறுமையா போங்க. ஓகேவா? ஒண்ணும் அவசரமே கிடையாது. சரிங்களா? நிதானமா, தெளிவா சொல்லி அடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி போங்க. நான் ஒரு பிளான் சொல்லியிருக்கேன். இது ஓகேன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதுபடி பயணிங்க. நான் உங்களுக்கு நாளையிலருந்து டைம் டேபிளும் தரேன். டெய்லி டைம் டேபிளும் தரேன். ஆல்ரெடி வெற்றி நிச்சயம் பேட்ச் மாணவர்களும் கேட்டிருக்காங்க. டிவிகே பேட்ச் மாணவர்களும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அதே மாரி நான் இப்ப டெய்லி டைம் டேபிள் குடுக்கலாங்கிறத நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் டீம்ல. ஸோ அதே மாரி நான் அதுவும் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். சரிங்களா? ஸோ அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பொறுமையா படிங்க, நிதானமா படிங்க, ஜாலியா படிங்க. ஓகேவா? பிரஷரே எடுத்துக்காதீங்க. நீங்க நிதானமா படிச்சா தான் எல்லாமே மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், புரியும். ஓகேவா? ஆனா கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறத விட்டுறக்கூடாது. அந்த இடத்துல அசால்ட்டுங்கிறது வந்துறக்கூடாது. சரிங்களா? அதுக்காக அசால்ட்டா இருக்கேன், அதுக்காக வந்து சோம்பேறித்தனமா இருக்கேன், அப்படி இருக்கக்கூடாது. அந்த வெறி அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கணும். அந்த ஃபயர் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள எப்பயுமே எரிஞ்சுகிட்டே இருக்கணும். ஓகேவா? அது மட்டும் அணையவே கூடாது. ஆனா அத நீங்க வெளிய காட்டக்கூடாது. மத்தவங்கள்ட்ட கோவப்படுறதோ, வீட்ல கத்துறதோ, வீட்ல இப்படி திட்டுறாங்கன்னு சொல்லி அழுகுறதோ, உடைஞ்சு போய் உட்கார்றதோ, டிப்ரஷன் ஆகுறதோ, இது எந்த இதுவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு, உங்களோட முழு உழைப்ப மட்டும் நம்பி இறங்குங்க. சரிங்களா? ஸோ அப்ப கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். ஓகேவாப்பா? ஓகே. தேங்க் யூ. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த ஜிஎஸ் எக்ஸ்ப்ளனேஷன், தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு 1 வீக்ல நான் ஃபுல்லா தரேன். ஓகேவா? ஸோ அதுல வந்து உங்களுக்கு இன்னும் நெறைய கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? தேங்க் யூப்பா. ஆல் த பெஸ்ட். வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கீழ கமெண்ட்ல உங்களுக்கு வேற எதுவும் தேவைன்னா கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல நான் அத உங்களுக்கு சொல்றேன். அண்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸாம் நீங்க இந்த வீக் 17ஆம் தேதி நீங்க டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கையில இருக்கணும். சரிங்களா? அது வந்து நீங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு நாளைக்கு மணி சார வந்து நான் மெட்டீரியல் ஷேர் பண்ண சொல்றேன்.
அத வந்து நீங்க ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏற்கனவே உங்கள்ட்ட பழைய ஓஎம்ஆர் இருக்கு. வேற அகாடமில வாங்குனது இருக்கு சார். புக்லெட் மாரி எதுவும் இருக்கு சார். என்ன இருக்கோ அத நீங்க பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து நம்ம அகாடமி தான் பயன்படுத்தணும் அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ என்ன உங்கள்ட்ட இருக்கோ நீங்க அத பயன்படுத்திக்கலாம். ஓகேவாப்பா? ஸோ ஆனா ஓஎம்ஆர்ல எழுதுனா பெஸ்ட்டு. ஓகே. ஓஎம்ஆர், பிளாக் பென் இத முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூழ்நிலை இதா உள்ளவங்க அந்த பென் எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாரி நீங்க எழுதி கூட பார்த்துக்கோங்க. அண்ட் ஓஎம்ஆர் பிராக்டிஸ் வந்து ரிவிஷன்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் குடுத்துக்குருவோம். ஓகேவா? ஓகே. தேங்க் யூப்பா. ஆல் தி பெஸ்ட். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.